சிவகங்கை பேருந்து விபத்தில் 11 பேர் உயிரிழப்புக்கு தமிழக அரசே முழு காரணம் என தமிழக பாஜக இளைஞர் அணி தலைவர் டாக்டர் எஸ்.டி. சூர்யா குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை பேருந்து விபத்தில் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற தமிழக பாஜக இளைஞர் அணி தலைவர் டாக்டர் எஸ்.டி. சூர்யா சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் நலம் விசாரித்தார். பின்னர் பேசிய அவர், சிவகங்கை, திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைகளில் 12 மருத்துவர்கள் பணியில் இருக்க வேண்டிய நிலையில் விபத்து நடந்தபோது ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே பணியில் இருந்துள்ளதாக கூறினார். அரசு பேருந்து பழுது நீக்கும் பணிமனைகளில் 1300 பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் நிர்வாக சீர்கேட்டாலேயே 11 பேரின் உயிர் பறிபோனதாகவும் தெரிவித்தார். சமீபத்தில் திருப்பத்தூரில் நடந்த ஒரு விபத்தில் 11 பயணிகள் மரணித்து விட்டார்கள் அப்படின்ற துக்கமான ஒரு செய்தியை நமக்கு எல்லாரும் கேள்விப்பட்டோம். இந்த விபத்து நடந்தவுடனே அந்த அடிப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள் இவர்கள் எல்லாரையுமே திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் 12 மருத்துவர்கள் இருக்க வேண்டும் இயல்பாக. ஆனால் இவர்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடிய சமயத்தில் வெறும் ஒரே ஒரு மருத்துவர் தான் மருத்துவமனையில் இருந்ததாக சொல்கிறார்கள். இந்த காலாவதியான அரசு பேருந்தில் பயணம் செய்து பாவம் செய்த மக்கள் மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு போனால் கூட அங்கே கூட நீங்கள் மருத்துவர்களை நியமிக்காமல், நியமிக்கப்பட்ட மருத்துவர்கள் இல்லாமல் அந்த பாவம் செய்த மக்களை இன்னும் அவர்களை ஏமாற்றி கொண்டே இருக்கக்கூடிய இந்த திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டினால்தான் இந்த 11 உயிர்கள் மட்டுமில்லை, கடந்த 4.5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2208 உயிர்கள் அரசு பேருந்துகளினுடைய விபத்தினால் மட்டும் இழந்திருக்கின்றன. இதை விபத்துன்னு சொல்லாமல் தமிழக அரசு, திமுக அரசு செய்த கொலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணுன்றது என்னுடைய கருத்து.